பார்ட் 1ல ஜெயம் ரவியோட பேராண்மை மூவியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்த்துருந்தோம். ஒரு இயர் அரௌண்ட் ஒரே மாதிரி தான் ஃபிசிக்கை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. வெயிட்டை ஏற்றியோ இறக்கவோ அது மாதிரி எதுவுமே பண்ணலை. ஸோ இவர் 17 kg லூஸ் பண்ணணும். ஒரு டயட் இருந்து ஃபஸ்ட்டு வீக்லேயே ஒரு 6 kg வந்து கம்மி பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1800 கேலரிஸ் கிட்ட வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ரொம்ப நல்லாவே ரேப்பிடாக வெயிட் லாஸ் ஆகுதுன்னு சொல்லி 2300 கேலரிஸ் முடி கொஞ்சம் கேலரி இன்டேக் வந்து அதிகம் பண்ணியிருப்பாங்க. இந்த பார்ட்டில் வந்து நம்ம இவரோட பூலோகம் மூவியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படின்றத வந்து பார்த்துடலாம். இந்த மூவியில் வந்துட்டு இவர் பாக்ஸர் ரோலில் தான் ஆக்ட் பண்ண போகிறாரு. ஸோ பல்கியாக ஃபிசிக்காக தான் இருக்கணும். இந்த மூவி ரிலீஸ் ஆன டேட் வந்து 24th December 2015. ஆனால் இந்த மூவியோட ஷூட்டிங் வந்து 2011லேயே ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதாவது பேராண்மை மூவி ரிலீஸ் ஆகி 2 இயர்ஸ்லேயே இது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு 60 kgல வந்துட்டு அவரோட ஃபிசிக் வந்துட்டு மெயின்டைன் பண்ணியிருக்காரு. சடனாக இந்த மூவியில் கமிட் ஆன உடனே பல்க் ஆகணும். ஒரு வழியும் இல்லை, பண்ணி தான் ஆகணும். என்னதான் மூவிக்காண்டி பண்ணுறோம் அப்படின்னாலும் லைட்டாக மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். உள்ள ரொம்ப வலி நிறைய இருக்கு, பயங்கரமா எக்கச்சக்கமான ஃபீலிங்ஸ்லாம் இருக்குதல்ல. ஏன்னா இவர் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சடனா இவர் பல்க் பண்றப்ப நிறைய ஃபேட்ஸும் ஆட் ஆகும் இவரோட பாடியில. இவர் இன்டர்வியூல இதை வந்துட்டு ரொம்பவே சோகமாகவும் சொல்லியிருக்காரு. நிறைய பாக்ஸர்ஸ் மாதிரி நான் பல்க் பண்ணி ரொம்பவே ஃபேட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கட் டவுனும் பண்ணியிருக்காங்க. இவர் 60 kgல இருந்தார் பேராண்மை மூவி டைட்டில்ன்றது வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லியிருந்தேன். இந்த மூவிக்கு இவர் 80 to 85 kg முடி வரணும். அப்போதான் பல்கியராக தெரியும் ஸ்க்ரீனில். இவர் பேராண்மை மூவிக்கு ஃபாலோ பண்ண டயட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் இதுக்கு வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த மூவிக்கு ரெடியாக இருக்க அவர் எப்படி டயட் அண்ட் ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணாருன்றது சொல்லலை. ஸோ நம்மளே அசியூம் பண்ணிக்கலாம். பூலோகம் டயட்டோட ஸ்ட்ராட்டஜி பார்த்துடலாம். இவர் பேராண்மை மூவில 60 kg இருந்தாரு. இந்த மூவிக்கு 80 kg வரணும். இவருக்கு இந்த 20 kg இன்க்ரீஸ் பண்றதுக்கு 2 years டைம் இருக்கு. இவர் மோஸ்ட்லி இந்த 2 மெத்தட்ல தான் வெயிட் கெயின் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல 10 kg, செகண்ட் இயர்ல 10 kg இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். செகண்ட் மெத்தட் எப்படின்னா 1.5 yearsல 30 kg இன்க்ரீஸ் பண்ணிட்டு லாஸ்ட் 6 monthsல அந்த 10 kg வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கணும். இவர் நிறைய இன்டர்வியூல நான் அக்லியா வந்துட்டு மாறிட்டேன் அந்த பூலோகம் மூவிக்காண்டி, அதை வச்சு பார்த்தா இவர் செகண்ட் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்கணும். நிறைய பாடி பில்டர்ஸ் வந்துட்டு செகண்ட் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இவர் 60 kgல இருந்தப்ப இவரோட மெயின்டெனன்ஸ் கேலரி வந்து 2300 இருந்திருக்கும். இவர் மந்த்லி 2 kg இன்க்ரீஸ் பண்றாருன்னா 2800 கேலரிஸ் முடி இவர் சாப்பிட்டுருப்பாரு. ஸ்டார்டிங்ல பண்ண மாதிரி இந்த தடவை கார்டியோல பண்ணியிருக்க மாட்டாரு. ஏன்னா கேலரிஸ் வந்துட்டு ரொம்ப பேர்ன் பண்ணக்கூடாது நம்ம பல்க் பண்றப்ப. இவரோட டயட் பிளான் பார்த்துடலாம். இந்த மூவிக்கு டெய்லியும் 1 hour 6 days a week வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காரு. இவரோட டயட் வந்துட்டு நம்ம பேராண்மை மூவியில் அவர் ஃபாலோ பண்ண மாதிரி 6 meals a dayன்ற மாதிரியே வச்சுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் 100 gram oats ப்ளஸ் 10 gram almond ப்ளஸ் 5 eggs. மார்னிங் ஸ்நாக்ஸ் வந்து 2 banana ப்ளஸ் 200 ml மில்க். லஞ்ச் ரைஸ் ப்ளஸ் 150 gram சிக்கன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் நட்ஸ். Pre-workout 5 eggs plus 2 banana. Dinner 4 chapati plus 150 gram chicken. இவரோட ஒர்க் அவுட் பிளான் பார்க்கலாம். இந்த டைம் இவருக்கு மசில் பில்டிங் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ புஷ் புல் லெக் ரொட்டீன் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருப்பாரு. புஷ் டே இதில் வந்துட்டு செஸ்ட் ஷோல்டர் ட்ரைசெப்ஸ் வந்துட்டு பண்ணுவாங்க. மண்டே அண்ட் தேர்ஸ்டே பண்ணியிருப்பாரு. ஃபுல் டே இதில் வந்துட்டு லேட் அண்ட் பைசெப்ஸ் இது வந்துட்டு டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே பண்ணியிருப்பாங்க. லெக்கு வந்து வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே இதில் வந்து பண்ணியிருப்பாரு. புஷ்புல் லெக் ரொட்டீன் வந்துட்டு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்காது. ஒரு மசிலை வந்து நம்ம 2 times ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம மசிலில் வந்து மசில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்துட்டு அதிகமாகவே நல்லா மெயின்டைன் ஆகிட்டு வரும். ஒரு நல்ல பீக் கொடுக்குதுன்னா சடன் டவுன் ஆகாமல் பீக் கொடுத்து கொஞ்சம் கம்மியாகி மறுபடியும் அந்த பீக் வந்துடும். பிபிஎல் ஸ்பிளிட் வந்துட்டு பண்ணுறதுனால ஒரு மசிலை வந்துட்டு நம்மளால 2 times வந்துட்டு ஆக்டிவேட் பண்ண முடியும் ஒரு வாரத்தில். இந்த டயட் அண்ட் ஒர்க் அவுட் பிளான் தான் 1.5 years வந்துட்டு ஃபாலோ பண்ணி 30 kg கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் அந்த 6 monthsல வந்துட்டு கார்டியோ வந்து 1 hour எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இவரோட கேலரி இன்டேக்கையும் கம்மி பண்ணியிருப்பாங்க. 2000 கேலரிஸ் கிட்ட சாப்பிட்ருப்பாருன்னு வச்சுக்கலாம். அது சாப்பிட்டுட்டு கார்டியோ பண்ணி
இந்த வெயிட் லாஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ 90 கேஜிலேருந்து 80 கேஜி வந்துட்டு வந்திருப்பாரு. இப்படிதான் மோஸ்ட்லி பண்ணியிருப்பாங்க. என்னோட அசம்ஷன் தான் 100% கரெக்டாக இருக்காது. ஸோ ஏதோ தப்பு இருந்தால் கமெண்ட்ல வந்துட்டு அடிக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு லைக் பண்ணுங்க. முடிஞ்சா உங்க இன்ஸ்டா ஸ்டோரியிலயோ இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஜோதிகா வீடியோவில் வந்து கேட்டிருந்தேன் நெக்ஸ்ட் எந்த ஆக்டரோ இல்லை ஆக்ட்ரஸோட வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வேணும்னு. நீங்கள் எல்லா ஆக்ட்ரஸோட பேர் ஃபுல்லாக கமெண்ட்ல போட்டு வச்சிருக்கீங்க. நான் ஒவ்வொன்றா பண்ணுறேன். நீங்கள் ஜோதிகாவோட வீடியோ வந்துட்டு பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன், ஐ பட்டன் எல்லாத்துலேயுமே கொடுக்குறேன். போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. பாய்.